வெல்கம் டு பெஸ்ட் கிச்சன் சமையல். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி குக்கரில் செய்யப்போகிறோம். எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, ஒரு மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு 2, கிராம்பு ஒரு 4, இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்குவோம். வதக்குனதும் இதில் நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணலாம். தக்காளி வெங்காயம் அந்த ரெண்டையுமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு குயிக்காக வதங்கிடும். நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மணம் வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்குவோம். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதும் நல்லா மணம் வந்துட்டு, இந்த சமயத்தில் நம்ம இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள் காரத்துக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பொடி அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாமே அடி பிடிக்காது. நம்ம மெதுவாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிண்டி விடுவோம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த சமயத்தில் தான் நம்ம வெஜிடபிள்ஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம நல்லா வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது அதை நல்லா கிண்டி விடலாம். பாருங்கள், மசாலா அந்த காய்கறியோடு செய்கிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு நம்ம புதினா இலை அதையும் நறுக்கி வச்சுருக்குறோம், அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மெதுவாக நம்ம கிண்டி விடுவோம். ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டி விடலாம். இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அதை நம்ம நல்லா கிண்டி விடுவோம். இப்போது நம்ம அரிசியை ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்குறோம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த மசாலாவோட அரிசியை ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த விதத்தில் தான் நம்ம ஊற்றிருக்கோம். நீங்களும் எந்த அளவில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஏன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு நம்ம இதில் உப்பு போட்டிருக்கோம். ஒரு அரை அளவு லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். இப்போது நம்ம இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்டவ்வில் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மேலே நல்லா அரிசி தெரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரிசி மேலே வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம குக்கரை மூடணும். ஒரு கொதியில் நம்ம குக்கரை மூடக்கூடாது.
இப்போது நம்ம குக்கரில் மேலே விசில் வைக்கலாம். ஒரு விசில் வந்ததும் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த சமயத்தில் நம்ம மேலே உள்ளது எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்ம திருப்பி விடணும். கீழே இருந்து நம்ம கிண்டி விடாதபடி மேலே இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விடுவோம். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து அந்த மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை அப்படியே நம்ம ஹாட் பாக்ஸுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சாதம் வந்து கட்டியாகாமல் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். தேங்க்யூ.